கொத்தவரங்காய் வத்தல் போடுறதுக்காக ஒரு 2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிக்கோங்க 2-3 தடவை மண் போகிற அளவுக்கு. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மேலே வர ஊற்றணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டீம் அடங்கினோன்னே இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சாச்சு. இதில் காரம் வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை காரம் வேண்டான்னா அப்படியே கூட காய வச்சுக்கலாம். நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. ஒரு 2 நாள் வச்சோன்னா நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்ச பிறகு காமிக்கிறேன். 3 நாள் காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா இப்படி முறுமுறுன்னு சத்தம் கேட்கணும். இப்படி எடுத்து உடச்சா உடப்படணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரித்து சாப்பிட்டு பார்க்கலாம். வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.